மக்களை பராசக்தி திரைப்படத்தோட ப்ரொடியூசரான தேவ் ராம்நாத் இப்போ ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவு வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பிரகாஷ் பாஸ்கரன் தான் பராசக்தி திரைப்படத்தோட ப்ரொடியூசராக இருந்தாலும் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இந்த தேவ் ராம்நாத் தாங்க. இவர் பராசக்தி திரைப்படத்திலையும் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காப்ல. ரீசெண்டாக அவர் கொடுத்த இன்டர்வியூ ஒன்றில் ஏன் இது அரசியல் ரீதியாக கொண்டு போகிறாங்க, எங்களுக்கே 18 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சது. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதனால விஜய் ரசிகர்கள் பிளான் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த திரைப்படத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட ட்விட்டர் பேஜில் அவர் பகிர்ந்திருக்காருங்க. பராசக்தி ரிலீஸ் அப்போ காலையில் ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பக்கம் வந்துச்சுங்க. அதெல்லாமே தக் லைஃப்லோட ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தாங்க சொல்லுவேன். மக்களே, நானும் ஒரு பக்காவான தளபதி ஃபேன் தாங்க. இருந்தாலும் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக எனக்கு தோணுது. 2 நாளில் இந்த திரைப்படம் 51 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு கேட்டால் இந்த திரைப்படம் இன்னும் கலெக்ட் பண்ணியிருக்க வேண்டிய படம் தாங்க. அதே மாதிரி படம் ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் அவ்வளோ மோசமான படங்கள்லாம் கிடையாதுங்க. சிவகார்த்திகேயனுக்கு நடிக்கவே தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நடிக்கிறது அப்படின்னு சுத்தமாக எனக்கும் தெரியல. என்ன கேட்டால் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத கோவத்தை பராசக்தி மேலே போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். பர்சனலி பராசக்தி திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராவது பராசக்தி பார்த்துருந்தா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.